அனைவரும் எழுந்து நின்று அமைதியாக உள்ளங்களிலே அந்த இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போமா. சமூகத்துக்கு உகந்தளித்த நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்களையும் அவரது மனைவி சியாமலா தேவி புண்ணியமூர்த்தி அவர்களுக்கும் இந்த பாடசாலையின் சமூகத்தின் சார்பாக நன்றி அஞ்சலை தெரிவித்துக் கொண்டு இந்த பிரதான மண்டபம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு இந்த நிகழ்வு முதலாக இந்த இசை நிகழ்ச்சியும் நடன நிகழ்வும் நடைபெறுவதை நினைத்து நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஒரு வருடத்தை பூர்த்தி செய்யும் முகமாக எங்களுடைய சங்கீத நிகழ்ச்சி குழுவினர் வேறு நாட்டிய நகாரியுடைய மாபெரும் கலைஞர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த நிகழ்வின் தொடக்க நிகழ்வாக மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றன. அந்த மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக இந்த சங்கீத இசை நடன நிகழ்வை பூரணமாக ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கும் பிரதம ஏற்பாட்டாளர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய திருமதி ஜோகம் தெய்வேந்திரன் அவர்களை முதல் இந்த மங்கள விளக்கையும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மங்கள விளக்கேற்றிய நமது இன்றைய நிகழ்வின் பிரதம ஏற்பாட்டாளர் திருமதி யோகம் தெய்வேந்திரம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அறிக்கை தெரிவித்துக் கொண்டு அடுத்து மங்களவரை கேட்பதற்காக நாம் அழைப்பது எங்களுடைய மண்ணின் மைந்தன் இந்த பாடசாலையின் மிகப்பெரிய தேவையை நிறைவேற்றி இருக்கும் கொடைவள்ளல் ஆறுமுகம் புண்ணியமூர்த்தி சார் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. தொடர்ந்து திருமதி சியாமலா புண்ணியமூர்த்தி அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்கள் இருவரும் இந்த நிகழ்வின் உதவி ஏற்பாட்டாளராகவும் இந்த மண்டபத்தை நமக்கு உபந்தளித்த புண்ணியவர்களாகவும் நாங்கள் கருதுகிறோம். இவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியாளரை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக நாம் அழைப்பது நமது மண்ணின் மைந்தரும் தமிழிலே புகழ் கட்டி தன்னுடைய பேச்சாற்றலால் எல்லோரையும் கட்டி வைத்திருக்கும் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் அதிபர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக நாம் அழைத்து நிற்பது இந்த மண்டபத்தை அன்போடு அழைத்திருக்கின்றேன். நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக நமது அச்சேரி மத்திய கல்லூரியின் ஓய்வு நிலை அதிபர் கனடா பழைய மாணவர் சங்கத்தை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்திக் கொண்டிருப்பவருமாகிய இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய திருமதி கணவரிப்பிள்ளை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக நாம் அழைப்பது இன்றைய நிகழ்விலே கலாசார விருது பெற்றவர், சிங்கப்பூரிலே கலாசார விருது பெற்ற ஒரு சிறப்பான கலைஞர்
மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய டாக்டர் ஞான வினோதன் ரத்னம் அவர்களை மக்கள் விளக்கை கேட்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். நம்பி தொடர்ந்து மங்கள விளக்கை கேட்பதற்காக நாம் அழைப்பது ஓய்வு நிலை திருவாச்சி நிறைய உதவி இவர் நமது கல்லூரியின் முன்னே நாள் ஆகியிருப்பார்கள். நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்பதற்காக அவருடைய தலைமையிலே அவருடைய ஒத்துழைப்பிலே ஐநூறு பணம் அயராத உழைத்து இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்த முன்னே நாள் ஓய்வு நிலை அதிபர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய திரு கு. ரவிச்சந்திரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக நமது கல்லூரியில் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அதிபர் திரு நாவலா மகேந்திர ராஜா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். மங்கள விளக்கேற்றிய அனைவருக்கும் இது நமது வரவேற்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நமது நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இடம்பெற்ற அழுத்தங்களிலே பாதிக்கப்பட்டவர்களை மனங்களிலே நிறுத்திக் கொண்டு இந்த நிகழ்வு இன்றைக்கு இந்த மண்டபத்திலே மிகச் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடசாலையினுடைய மிகப்பெரிய ஒரு தேவைகள் ஒன்றாக இந்த மண்டபம் காணப்பட்டது. மண்டபம் இல்லாது எங்களுடைய மாணவ செல்வங்கள் இந்த சமுதாயம் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். அந்த நிலையிலே எங்களுடைய அதிபர் கு. ரவிச்சந்திரன் சார் அவர்களுடைய காலத்திலே இந்த வெளிய தம்பி ஆறுமுகம் ஞாபகார்த்தமாக அவருடைய முதல்வர் புண்ணியமூர்த்தி டாக்டர் புண்ணியமூர்த்தி சார் அவர்கள் அவருடைய நினைவு சியாமலா புண்ணியமூர்த்தி அவர்களும் இணைந்து இந்த மிகப்பெரிய ஒரு உதவியை நிறைவேற்றி தந்ததற்கு உடலிலேயே நான் நன்றி கடற்பட்டவர்களாக இந்த சமுதாயம் இருக்கின்றது. இந்த நிகழ்வில் இந்த மண்டபம் பாடசாலையின் நிகழ்வுகள் மட்டுமல்லாது அயல் பாடசாலைகளின் நிகழ்வுகள் ஆக்சுவலி பிரதேச சபையின் மாபெரும் போட்டி நிகழ்வுகள் என பல்வேறு நிகழ்வுகளை இங்கே கலந்து கொண்டுள்ளன. இந்த வரிசையிலே இன்று சிங்கப்பூரில் இருந்து வருகை வந்திருக்கும் நமது இந்த கலைஞர்கள் முதலாக எமது மண்ணிலே இலங்கைக்கு வருகிறது கொழும்பிலே ஒரு நிகழ்விலே ஈடுபட்டு அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலியில் அதில் அச்சுவேலி மத்திய கல்லூரியில் இந்த மண்டபத்திலே இடம்பெறுவது மிகப்பெரிய ஒரு கொடையாக நாம் கருதுகிறோம். இந்த நிகழ்வு தொடர்பாகவும் எங்களுடைய மண்டபத்தின் தேவை தொடர்பாகவும் இன்னும் பல விடயங்களை எடுத்துரைப்பதற்காக இந்த நிகழ்விலே ஆரம்ப நிகழ்வாக எங்களுடைய கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய அதிபரும் நமது மண்ணின் மைந்தனும் பட்டிமன்ற சிறந்த பேச்சாளரும் ஆகிய நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு லலிதன் சார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். மேலிடையில் மனிதரையும் சிலம்பால் இவர் போதொழி பூண்டாமரையும் பொன்மொழி சூடாமரையும் பொய்யை சூடி நீதியுடைய செங்கோலாய் திருக்குறளை நாளும் தமிழ் நீண்டு வாழ் எல்லாம் உள்ள உலகிற்குளம் விநாயகர் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழிகளால் படுத்தி இந்த பெருமை பெறும் நிகழ்வு பாஸ்கர் ஆர்ட்ஸ் அகாடமி வழங்குகிற வெளிநாட்டிய லகரி நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் ஆறுமுகம் புண்ணியமூர்த்தி அவர்கள் அவர் நம் வாழ்க்கை
திருமதி சியாமலா புண்ணியமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்விற்கு பிரதான அனுசரணையாளராக திகழ்கிற திருமதி யோகம் தேவேந்திரம் அவர்களே, இங்கே உரிய ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பொறியியலாளர் திரு சதானந்தன் அவர்களே, வேறு நாட்டிய நகரி நிகழ்விலே முக்கிய பாத்திரங்களாக விளங்குகிற கான வினோதன் திரு ரத்னம் அவர்களே, மீனாட்சி பாஸ்கர் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய அதிபர் நண்பர் மகேந்திர ராஜா அவர்களே, முன்னாள் அதிபர் எங்கள் மதிப்பிற்குரிய ஓனம் டீச்சர் அவர்களே, பாலாசர் அவர்களே, ரவிசர் அவர்களே, எங்கள் ஆசிரியர் கலாசாலையினுடைய பிரதி முதல்வர் அன்புக்குரிய செந்தில்குமரன் சார் அவர்களே, இன்னும் இந்த மண்டபத்தில் வீட்டிருக்கின்ற அதிபர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இன்னும் இசை நடன ஆர்வலர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கலையைத்தான் செய்வீர்கள், அது இயல்பானது. ஏனென்றால் அச்சுவேலியிலே எல்லாம் பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கும். உலகிக்குளம் சித்திவிநாயகர் கோவில் என்றால் 1950-60களிலே பெரிய திருவிழா நடக்கும். ஆனால் அந்த பெரிய என்பதிலேயே அதனுடைய தாற்பயத்தை உணர்வீர்கள். கிழவி வானம் என்று அந்த வான வேடிக்கையை பார்ப்பதற்கு கிழவி ஒருவர் வந்து வானம் விடுவாரா, அதை பார்ப்பதற்கு பல பேர் வருவார். மார்க்கெட்டு செட் சின்ன மூலம், அதை பார்ப்பதற்கு பல பேர் வருவார். சின்னமேள கோஷ்டி மேடையிலே ஏறியவுடன் அவர்கள் பாட தொடங்குவார்கள். சபையோர் கச்சாரம் பொறிக்கிறவர், ஐஸ்கிரீம் குடிக்கிறவர், ஆடையாள் காணுறவர் எல்லோருமே மிகவும் ரம்மியமாக கதைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். இதை போல அந்த சம்பவத்தை எப்படி சொல்வார்கள் என்றால் பாட்டு கட்டுதல் என்பார்கள். நாட்டிய கச்சேரியிலே அது இப்பொழுது இருக்கிறது, பாட்டு கட்டுதல். இப்போ நான் என்ன செய்ய வந்திருக்கிறேன் என்றால் பாட்டு கட்ட வந்திருக்கிறேன். இப்போ நான் பாட்டு கட்டி முடியும் வரை நீங்கள் கலைக்கலாம். பின்னர் கச்சேரி ஆரம்பமாகும். அப்பொழுது யாரும் யாருடனும் பேசாமல் அப்படியே தனித்து போய் இருப்பார்கள். அதுதான் நடக்கப் போகிறது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. வந்தாரை வரவேற்க வேண்டும். நம் மண்ணினுடைய பெருமையையும் அவர்களுடைய மண்ணினுடைய பெருமையையும் இணைத்து நம் முன்னவர்கள் இந்த ஊரிற்கு வேரி என்றார். ஊர் என்று அர்த்தம். வேரல், வேரி, வேர்கோள் கடலின் சாரல் நாட சங்க இலக்கியம். வேரி என்றால் ஊர். நேர்மையானவர்கள் வாழ்கிற ஊர் அச்சுவேலி. அதனாலே இந்த ஊருக்கு பேர் அச்சுவேலி. நாங்கள் பெருமைப்பட வேண்டிய அம்சம் அச்சுவேலி நாடி இன்றைக்கு சிங்கப்பூரிலே இருந்து BAA பாஸ்கர் ஆர்ட்ஸ் அகாடமிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கல்லூரி 1892ஆம் ஆண்டிலே தோற்றுவிக்கப்பட்ட கல்லூரி. சிங்கப்பூர் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், பிரித்தானிய காலனித்துவத்திற்குள்ளே உட்பட்டிருந்த நாடுகள். பிரித்தானியர் சுதந்திரத்தை தந்த பொழுது 2 சிங்கப்பூரில் இருந்து இவர்கள் ஒரு சிங்கப்பூர் டாலரை கொண்டு வந்து தந்தால் நான் இவர்களுக்கு 240 ரூபாய் கொடுத்தவர்கள். அப்படி என்றால் நாங்கள் எங்கே போயிருக்கிறோம் பொருளாதார சிங்கப்பூரினுடைய பரிமாணம், பல்மைத்துவ கலாச்சாரம், தமிழர்களையும் ஜனாதிபதியாக தமிழர்களை அமைச்சர் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் சிங்கப்பூரினுடைய ஜனாதிபதி யார்? இந்த அச்சுவேலிக்கு அருகிலே இருக்கிற ஊர் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஊர். ஊரில் பெருமைப்பட வேண்டிய விடயம், சிங்கப்பூரினுடைய ஜனாதிபதியாக ஊரினை சேர்ந்தவர் இருக்கிறார். ராஜரட்னம் யார்? முதலாவது பல இலக்கிய கர்த்தாக்கள் சிங்கப்பூரிலே யார்
சிங்கப்பூரினுடைய $1 கொண்டு வந்து தந்தால் ஏன் 240 ரூபாய் கொடுக்க வேண்டும்? ஒரு இனம் இன்னொரு இடத்தை அடக்கிவிடலாம் என்கின்ற முனைப்புகள். இதனால்தான் நாங்கள் இன்றைக்கும் அலைக்கழிந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிங்கப்பூரிலே 1908 புலமையாளர் அவருடைய மனைவி ஸ்ரீமதி சாந்தா பாஸ்கர் அவரும் அமரத்துவம் அடைந்திருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து சிங்கப்பூரிலே கலையை வளர்த்தார்கள். கொள்ளலாம். அதிலே புல்லாங்குழல் விருதுவானாக இருக்கக்கூடிய கான வினோதன் வட்டம் அவர்களிடம் இங்கே இணைகிறார். அதனால்தான் இந்த நிகழ்ச்சி வேறு நாட்டிய நகர் பாடியது சௌந்தரிய நகரி. சௌந்தரிய நகரி ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. இந்த கோவில்களிலே, அம்மன் கோவில்களிலே படிப்பார்கள். சௌந்தரிய நகரி படிப்பார்கள். அடிப்படையாக கொண்டுதான் நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கம். இங்கே நகரியை முதன்மைப்படுத்தி, நகரி இலக்கணத்தை முதன்மைப்படுத்தி இந்த பெயரை சூட்டியிருக்கிறார். வேணு என்பது கூட வடமொழி சொல்றார். வேணு என்றால் மூங்கில் என்று அர்த்தம். கண்ணன் மூங்கிலே வந்த புல்லாங்குழலை வாசிக்கிறார். எனவே வேணு கான வினோதன் கண்ணனுக்கு பெயர், வேணு கோபாலன் கண்ணனுக்கு பெயர். வேணு என்றால் மூங்கில், அது புல்லாங்குழலை குறிக்கிறது. இங்கே முதன்மை வாக்கியமாக புல்லாங்குழலோடு காற்று கருவியோடு கலைஞர்கள் இருக்கிறார். அத்தகைய சிறப்பு இன்றைக்கு இருக்கிறது. சிங்கப்பூரினுடைய பெருமை சொல்லி நடக்கிறார்கள். நாங்கள் முதலாக சிங்கப்பூரினுடைய பெருமையை மீடியா படத்திலே தான் பார்க்கிறோம். ரஜினிகாந்த் அக்கறை சீமையில் அடங்கியது மனமான கண்டேரி என்று அவர் பாடினார். படத்திலே சிங்கப்பூரை பார்த்தார். பின்னர் என்னுடைய பேச்சு வாய்ப்புகளால் சிங்கப்பூர் செல்வத விநாயகருக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. எது எப்படி என்றாலும் சிங்கப்பூரில் இருந்து இன்றைக்கு இந்த கலைஞர்கள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்வு இங்கே அமைவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், 2 இடங்களிலே தான் இந்த ஆற்றுகள் இடம்பெறுகின்றன. ஒன்று கொழும்பிலே இடம்பெற்றிருக்கிறது, மற்றது யாழ்ப்பாணத்திலே. யாழ்ப்பாணத்திலே அதுவும் ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்திலே இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பிரதான அனுசரணையாளர்கள் இந்த கிராமத்தை சார்ந்தவர்கள். திருமதி யோகம் தெய்வேந்திரமாகட்டும், திரு ஆறுமுகம் புண்ணியமூர்த்தியாகட்டும், அல்லது புண்ணியமூர்த்தி சியாமளவாகட்டும், இந்த கிராமத்தோடு நெருக்கமான தொடர்பை கொண்டவர்கள். இந்த மண்டபத்தினுடைய பெருமையை இன்றைக்கு நாங்கள் உணர்கிறோம். ஒரு வருடத்திலே இந்த மண்டபம் தன்னுடைய பெருமையை பறைசாற்றி இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த மண்டபத்தினுடைய திறப்பு விழா நடைபெற்றது. ரவிசருடைய தலைமையிலே அது நடைபெற்றது. நானும் கலந்து கொண்டேன். இன்னொரு செல்வசேரம் வந்திருந்தார். ஒரு வருடத்திற்குள்ளே இந்த மண்டபம் இது பாடசாலைக்கு மாத்திரமான மண்டபம் அல்ல, இந்த பிரதேசத்தவர்களுக்கான மண்டபம், கலை வளர்ப்பதற்கான மண்டபம் என்பதை ஒரு வருடத்திற்குள்ளே இந்த மண்டபம் நிரூபித்து இன்றைக்கு இங்கே தன்னை மெய்ப்பித்து இருக்கிறது என்றால் அது இந்த மண்டபத்திற்கு இந்த பெருமை. இன்றைக்கு இந்த கல்லூரியினுடைய ஆசிரியராக இருந்தாரே இளைய தம்பி ஆறுமுகம் ஐயா, அவர் தன்னுடைய வாழ்வை மாணவனாக இருந்து, ஆசிரியராக இருந்து, உப அதிபராக இருந்து இந்த கல்லூரிக்காக வாழ்ந்தவர். அதனால்தான் அவருடைய மகன் வைத்தியர் புண்ணியமூர்த்தி அவர்கள் இத்தகைய ஒரு மண்டபத்தை இங்கே அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்புலமாக பலர் இருந்திருக்கிறார். அதிபர் ரவி இருந்திருக்கிறார், கோணந்தீச்சர் இருந்திருக்கிறார், பாலாசர் இருந்திருக்கிறார், என்ஜினியர் சதானந்தர் இருந்திருக்கிறார், இன்னும் பலர் இருந்திருக்கிறார். ஆனால் இத்தகைய கோடிக்கணக்கான ரூபாய்களை இதற்காக செலவு செய்து இது பாடசாலைக்காக மாத்திரமல்ல, இது எல்லோருக்குமானது என்பதை மெய்ப்பித்து இன்றைக்கு சிங்கப்பூரில் இருந்து இத்தனை பேரை, நாட்டிய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் என அத்தனை பேரையும் இங்கே அழைத்து வந்திருக்கிற இந்த பெருந்தகைகளுக்கு அச்சிவேலி கிராமத்தவர்கள், கலா ரசிகர்கள், இந்த பிரதேசத்தவர்கள் எல்லோரும் சார்பிலும் நாங்கள் நன்றி நவிந்து இன்றைய தினம்
வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண மண்ணிற்கு வந்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்திலேயே இசைமணம் கமழ்கிறது. யாழ் என்பதிலேயே யாழினுடைய வடிவம்தான் இன்னைக்கு வீணை என்று சொல்கிறோம். யாழ்ப்பாணம் என்பதை சமஸ்கிருதத்திலே வீணாகானகுலம் என்றுதான் அழைப்பார்கள். அப்படி வீணையினுடைய மூதாதையான யாழ்ப்பாணத்திலே நன்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய இசைமணம் கமலும் ஊருக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்தினுடைய வளத்தை பாருங்கள். யாழ்ப்பாணத்தினுடைய பெருமையை இன்னும் இன்னும் நீங்கள் 4 இடங்களுக்கு சென்று பறைசாற்றுங்கள். இலங்கைக்கு மாத்திரமல்ல, பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிற பாஸ்கர் ஆர்ட்ஸ் அகாடமி அச்சிலேடி மண்ணில் கால் பதித்திருக்கிறது என்பதை எண்ணி மகிழ்ந்து உங்கள் எல்லோருக்கும் உங்கள் வரவேற்பை நவிந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை கொள்கிறேன். நன்றி. இதுவரை இந்த மண்டபத்தினுடைய சிறப்புகளையும் இந்த இசை கலைஞர்களுடைய சிறப்புகளையும் இந்த நிறுவனத்துடைய பெருமைகளையும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சுவாரஸ்யமாக நாங்கள் தேடி கிடைக்காத பல அரிய தகவல்களையும் உங்களுக்காக எங்களுடைய லலிசன் சார் அவர்கள் தந்திருக்கிறார். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவரும் கரங்கூப்பி எங்களுடைய நன்றிகளை தெரிவிப்போம். இன்றைய இந்த நிகழ்வினுடைய வரிசையிலே அடுத்ததாக இடம்பெற இருக்கின்றது இசை கலைஞர்களை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வு. அந்த வகையிலே பாஸ்கர் ஆர்ட்ஸ் அகாடமியுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கின்ற டாக்டர் ஞான வினோதன் ரட்னம் அவர்கள் இந்த இசை கலைஞர்களை தன்னுடைய வருகை தந்திருக்கின்ற இசை கலைஞர்களை அறிமுகம் செய்வார். இந்த பாஸ்கர் ஆர்ட்ஸ் அகாடமியானது 1952ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்தை கொண்டு தன்னுடைய இசை பணியை செய்து வருகின்றது. அந்த நிறுவனத்தினுடைய இசை தலைவராக இருக்கின்ற டாக்டர் ஞான வினோதன் ரட்னம் அவர்கள் பல்வேறு சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் பல விருதுகளையும் இசைத்துறைக்காக தன்னை அர்ப்பணித்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கைகளை தட்டி அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ட்ஸ் அகாடமியுடைய பாஸ்கர் ஆர்ட்ஸ் அகாடமியுடைய கலைஞர்களை அறிமுகம் செய்து வைக்குமாறு டாக்டர் ஞான வினோதன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். என்னுடைய சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரம்மாண்ட மேடை எங்களுக்கு மட்டுமல்ல, நிறைய கலைஞர்களுக்கு உருவாகிய டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்களுடைய திருமதி ஷாமலா அவர்கள் எல்லாம் உலக கழிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி மேடை இந்த அம்சங்கள் அச்சு வேலைக்கு வந்தது எங்களுடைய முதல் மொழி. நான் இளைஞரை நிறைய இசைக்கலைஞர்களுக்கு நாங்கள் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறேன். இது முதல் முறையாக பாஸ்கர் கலைக்கூடக்கூடிய மாணவர்கள் நடனமணிகள் கலை தேர்ந்த நடனமணிகள் கலை தேர்ந்த இந்த குழல் இசை கலைஞர்கள் அனைவரும் அரங்கேற்றம் பண்ணி முறைப்படி கற்று இன்று உங்களுக்கு ஷண்மார்க்கம் என்ற ஒரு இசை கதம்ப நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்த நடனமும் அதிகமாகத்தான் நடைபெறுகிறது. மிகவும் சுவாரஸ்யமான அங்கங்கள் நடனத்திலும் நடைபெறும். மீனாட்சி பாஸ்கர் சார்பில் தலைமையில் பொதுவில் குழலிசை வேணுகானம் நாம் நடத்துகிறோம். அதற்கு முன்பு நான் ஒரு கலைஞரை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அவர் நிறைய பக்கவாதிகளை வாசிப்பார். 15 இசைக்கருவிகளை ஸ்ரீ நெடுமாறு நாகேஷ் அவர்களை நேருக்கு அழைத்து வேண்டிக்கொள்கிறோம். இவர்களுக்கு நிறைய தாள கணக்குகள் கட்டுப்பாடு. என்னுடைய மாணவர்கள் அனைவரும் இந்த வேணுகான நகரில் ஈடுபடுவதற்கு காரணமே திருமதி சாந்தா பாஸ்கர், மீனாட்சி பாஸ்கருடைய காலச்சென்ற தாய். அவர்கள் தான் இந்த வேணுகான நகரை இவர்களெல்லாம் கிராஜுவேட்ஸ், அதாவது பட்டதாரிகள் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சிங்கப்பூரில் முதல் முறையாக கர்நாடிக் ஃப்ளூட் என்சாம்பிள் சொல்லியிருக்க
வேலுநாயகர். இதில் பங்கேற்பவர்கள் ஆர்டி ஸ்ரீ சகோதரிகள் கலைச்செல்வன் பனிச்செல்வன், லோகேஸ்வரன் கோவிந்ததாசு, பவன் மோகன், லலிதா ராஜேந்திரன், பாலாஜி ரங்கநாதன். அந்த இரு சகோதரிகளின் தாய் புஷ்பராணி. இவர்களுடைய சிறப்பு என்றால் சிங்கப்பூரில் முதல் பெண் மாணவி 1994 அரங்கேற்றம் கொண்டனர். அவர் பெருமை கூறிய சிங்கப்பூர் மாணவி மற்றும் மனோஜ் விஜய்.